படம் எப்படி இருக்குதுங்க? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குதுங்களா? என்ன சொல்றாங்கண்ணா படத்துல? இல்லை, நல்லா இருக்கு. எல்லாம் மிடில் கிளாஸ் பற்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்கு, எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலி ஆ, சப்ஜெக்ட். எல்லாரும் பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். பொறுமையா பார்க்கலாம். முனிஷ்காந்த் எப்படி பண்ணியிருக்காருங்கண்ணா? நல்லா பண்ணிக்கிறார். நல்லா பண்ணியிருக்காரு. அர்த்தம் பொருத்தமாக நடிச்சிருக்காரு. அப்படிங்களா? ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்ததுங்களா படம்? ஆமாம் ஆமாம், அதான் மனப்பூர்வமாக இருக்குது. எல்லா மிடில் கிளாஸாலேயே கனெக்ட் பண்ணிக்க முடியுமாங்கண்ணா இந்த கதை? உண்மையாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். உண்மையாமே கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? அந்த படத்துல நடிச்ச சின்ன பசங்க அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல, பண்ணுங்க, நேச்சுரலாக நடிச்சிக்கிறேன். நேச்சுரல் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பரவாயில்ல, குடும்பத்தோட பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் 10க்கு எவ்வளவு தருவீங்கண்ணா? 10க்கு 8 8.5 தருவேன். 8. ஓகேங்கண்ணா. ஓகே. படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருந்துச்சுங்களா? என்ன சொல்ல வராங்க ப்ரோ? அதான் ஒரு மிடில் கிளாஸ் பற்றி ஒரு லைஃப் ஸ்டோரி. லைஃப் ஸ்டோரியா சொல்லிருக்காங்க. கனெக்டடா இருந்ததுங்களா அதுவும்? எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து படத்தை பார்த்தா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பா கனெக்ட் ஆகுங்களா? அதே மாதிரி படத்துல நடிச்ச முனிஷ்காந்த், விஜயலட்சுமி மேம் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ப்ரோ? அவங்க கேரக்டர் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. கேரக்டர் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் படத்துக்கு வந்து பப்ளிக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண படம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு. பிடிச்சிருந்ததுங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி 3BHK இந்த வரிசையில இந்த படமும் வருங்களா? வரும், கண்டிப்பாக வரும். கண்டிப்பா வரும். ஓகே ப்ரோ. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? ட்ரெண்டிங்னா எவ்வளோ தரலாம்? ஒரு 10 தரலாம். 10 தரலாம். ஓகே ப்ரோ. மிடில் கிளாஸ் ஒரு மாதிரி நம்ம குடும்பஸ்தான் அந்த அந்த வரிசையில் வந்த படங்கள் தான் இந்த படமும். ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளை ஒரு 2-3 சீனில் அழ வச்சிட்டாங்க. ஒரு குடும்பஸ்தானாக இருக்கனால அந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாமே புரியும். ஏன்னா ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த விஜயலட்சுமியா அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் நம்ம வீட்லேயும் நடக்கும். அதே மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வீட்டோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. புது டேரக்டர் தான், ஆனால் நல்லா எடுத்திருக்காரு இந்த படத்துக்குள்ள. முனிஷ்காந்த் சார் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? அவர் இத்தனை நாளாக நம்ம ஒரு காமெடி ஆக்டராக பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம சந்தானம் மாதிரி அவர் நல்லாவே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூரிய வரிசையில் இவரும் வந்துட்டார். இந்த படத்துக்கு ஏன் ப்ரோ மிடில் கிளாஸ் அப்படி டைட்டில் வச்சிருக்காங்க? மிடில் கிளாஸில் நடக்கிற அந்த சம்பவங்கள் தான். நான் ஏன்னா மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக சரி நம்மளை பற்றி தான் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போவோம். ஆனால் கதையில் வேறு மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அவர் ஒரு செக்கு கொடுப்பாங்க. அது செக்கு வந்து கடைசியில் கிடைச்சா இல்லையா அதான் கதை. அது வந்து இந்த அந்த மாஸ் படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ரெண்டுமே பணம் சம்மந்தப்படும். கனெக்ட் ஆச்சுங்களா உங்களுக்கு? செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட ஒரு மாதிரி 2 பேர் சண்டை போட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் ஃபீல் பண்ணி அழுகுறப்ப அந்த அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு அவர் ஒரு இதாகிடுவார், ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுவார். நான் பொண்டாட்டியே வந்து யூடியூப்பில் வந்து கழுவி ஊற்றிடுவான். அதெல்லாம் ஊற்றிட்டு அதை வந்து அவர் எப்படி எடுத்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாரு. அப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப முனிஷ்காந்த் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறார். நம்ம குரேஷியும் நல்லா நடிச்சிருக்காரு இந்த படம். இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் வந்து பார்த்தோம்னா ட்ரேட்மார்க்கா இருக்குமா ப்ரோ இந்த படம்? ட்ரேடு மார்க்கெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். அந்த தலைவன் தலைவி அந்த அந்த சைட்லேயே தான் இருக்கும். நம்ம குடும்பஸ்தான் என்ன வேலையை விட்டுட்டு வீட்டுக்குன்னு சொல்லாமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் இன்டர்வலில் வேலை விட்டுறது தெரிஞ்சிடும். அது மாதிரி இதுலேயும் ஒரு சம்பவம் நடக்கும். அதே மாதிரி தான் அந்த குடும்பஸ்தனில் என்னென்ன ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணிருக்கேன். ஒரு 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 ஃபியூச்சர் ஃபிலிமுக்கான ஒரு 2-3 படம் எடுத்துகிட்டு ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபி பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் பார்க்குறப்ப அந்த குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 2 குட்டீஸும் வந்து அந்த நடுவுலாம் வந்து அலூர் சீன்ஸ் மாதிரிலாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம காளி வெங்கட்டு இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சின்ன சின்ன சீன் தான் வராங்க. அதான் சின்ன சின்ன சீன் தான் வராங்க. பட் ஆனால் அந்த சின்ன சின்ன சீனை அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குது. அது நம்ம முனிஷ்காந்த் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீமாக கண்டுவார் ஒரு சீனை. அதை வந்து கிளைமேக்ஸில் அது நடக்கும். அது என்னன்னு படத்தை பார்த்து வச்சுக்கோம். இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்டாங்க. பட் அவார்டெல்லாம் என்னென்ன இல்லை, நம்ம காளி வெங்கட்டு நிறையா இப்போ சூரி கூட தான் அவருக்கு என்ன அவார்டாக தான்ட்டாங்க. அது இல்லை எல்லாமே நடிக்கிறது தான். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியே பார்க்காம டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து நடிக்க ட்ரை பண்ணுறாங்க எல்லாரும். அதை வந்து மக்கள் ஏற்றுக்காம தான் அது அவங்க விருப்பம் தான். அது சாங்ஸ் பிஜிஎம்லாம் அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் எல்லாருமே கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க.
ஓரளவுக்கு நல்லாவே பார்க்குற மாதிரி ஒரு ஃபேமிலியாக உட்காந்து ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு போட்டுருக்கீங்க படத்துக்கு? 10க்கு 8.5 கொடுத்தேன். 10க்கு 8.5. இன்னும் அந்த படம் வந்து நெகட்டிவா கொண்டு போயிருந்த ஃபீல் அந்த மாதிரி இருந்தா என்ன சொல்றீங்க? இல்லை நெகட்டிவெல்லாம் இல்லை. இன்னும் அந்த விஜயலட்சுமிலாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ ஸ்க்ரீன்லலாம் பார்க்குறோம். அவங்க எந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஒய்ஃபு கேரக்டரை ரொம்ப சூப்பராக நடித்தேன். அதனால் குறைகள்லாம் எதுவும் இல்லை. ஓகே. அடுத்தடுத்த படங்கள் அவங்கவுங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நாம் சொல்லிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல.